மணவெளி அரியாங்குப்பம் தொகுதிக்கான நல்லாட்சி வார விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்புரை நிகழ்த்தினார். புதுச்சேரி அரசு வருவாய்த்துறை சார்பில் மணவெளி அரியாங்குப்பம் தொகுதிக்கான நல்லாட்சி வார விழாவில் குறை தீர்ப்பு முகாம் காவல் நிலையம் அருகில் உள்ள திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் வரவேற்புரை நிகழ்த்தினார். சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் தலைமை தாங்கி பேசினார். சிறப்பு விருந்தினராக துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் கலந்து கொண்டு முகாமினை துவக்கி வைத்து பேசினார். தொடர்ந்து வாரிசு சான்றிதழ், ரேஷன் அட்டை உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் வாழ்த்துரை வழங்கினார். நிகழ்ச்சியில் தலைமைச் செயலர் சரத் சௌகான், கவர்னரின் செயலர் நெடுஞ்செழியன், உள்ளாட்சித்துறை இயக்குநர் சக்திவேல், தாசில்தார் பிரதீவி உள்ளிட்ட அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். முடிவில் துணை ஆட்சியர் சோமசேகர அப்பாராவ் கொட்டாரு நன்றி கூறினார். இந்நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் மணவெளி அரியாங்குப்பம் தொகுதியில் நடைபெற்ற நல்லாட்சி வார விழா துவக்க நிகழ்ச்சியில் பேசிய போது அதிகாரிகள் மக்களுக்கு சேவை செய்வதில் முழுமையாக ஈடுபாட்டை காட்ட வேண்டும் என அறிவுரை கூறியுள்ளார். மேலும் அவர் பேசுகையில், இங்கு நடைபெறுகின்ற நல்லாட்சி வார நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்ச்சிகள் குறிப்பாக கிராமப்புறத்தில் நடக்கும் போது கிராமங்களில் இருக்கின்ற சாமானிய மக்கள் பயன்பெறுவார்கள். மத்திய மாநில அரசுகளின் நலத்திட்டங்கள் அனைத்தும் அனைத்து மக்களையும் நாட்டின் ஏதாவது ஒரு கிராமத்தில் ஒரு மூலையில் இருக்கும் குடிமகனுக்கு போய் சேர வேண்டும் என்பதுதான். கிராமங்கள் வளர்ச்சி அடைந்தால் நாடு ஒட்டுமொத்தமாக வளர்ச்சி அடையும். ஏனென்றால் கிராமங்கள் தான் இந்தியாவின் முதுகெலும்பாக இருந்து வருகிறது. அதை உறுதி செய்யவும் அந்த விழிப்புணர்வை எல்லாருக்கும் ஏற்படுத்தவும் தான் இந்த நல்லாட்சி வாரம் நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தியதன் நோக்கம் அதுதான். இது போன்ற நிகழ்ச்சி மூலமாக அரசு அதிகாரிகள் மக்கள் மத்தியில் நேரடியாக சென்று அவர்களுடைய குறைகளை கேட்டு தேவைகளை அறிந்து அதை தீர்த்து வைக்க வேண்டும் என்பதுதான் இதன் அடிப்படையான நோக்கம் என பேசினார். இதில் சுமார் 23 துறை மற்றும் வங்கி சேவைகள் இடம்பெற்றிருந்தன. முகாமின் போது 100 நாள் வேலை திட்ட ஊழியர்கள் சுமார் 20க்கும் மேற்பட்ட பெண்கள் மண்டபத்தின் நடுவில் நின்று முழுமையாக வேலை தர வேண்டும் என துணைநிலை ஆளுநரை சந்திக்க வந்தனர். அதனை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. இதை கண்ட சபாநாயகர் செல்வம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கரை நேரில் சந்தித்து விரைவில் வேலை தர அதிகாரிகள் ஏற்பாடு செய்வார்கள் என உறுதியளித்தார். புதுச்சேரி சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர்கள் கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு திமுக ஆதரவு அளிக்காது என்றும் வேடிக்கை பார்ப்போம் எனவும் திமுக அமைப்பாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டமன்ற சபாநாயகராக மணவெளி தொகுதியைச் சேர்ந்த பாஜக சட்டமன்ற உறுப்பினர் ஏம்பலம் செல்வம் உள்ளார். சபாநாயகர் செல்வம் விதிகளையும் மரபுகளையும் மீறி செயல்படுவதாக கூறி அவர் மீது சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர்கள் நேரு, அங்காளன் ஆகியோர் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர கோரி சட்டசபை செயலரிடம் மனு அளித்துள்ளனர். சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர்களின் நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீது சட்டமன்றத்தில் விவாதம் நடைபெறும் என சபாநாயகர் செல்வம் அறிவித்துள்ளார். இந்நிலையில் புதுச்சேரி காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி சபாநாயகர் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானத்தை ஆதரிப்போம் என அறிவித்துள்ளார். இதுகுறித்து திமுக மாநில அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், 2 சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர்கள் சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்துள்ளனர். ஒருவர் பாஜகவின் பி டீமாக செயல்படும் சுயேட்சை, அதோடு சட்டமன்றத்தில் சபாநாயகர் பாரபட்சமாக செயல்படுகிறார், ஒருதலை பட்சமாக நடக்கிறார் என்றால் தீர்மானத்தை கொண்டு வரலாம். சபாநாயகர் வழங்கும் தீர்ப்பும் எதிர்க்கட்சிகளும் பேசுவதற்கு வாய்ப்பு வழங்காவிட்டால் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரலாம். தற்போது சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர்கள் கொண்டு வந்துள்ள தீர்மானத்தில் உள்நோக்கம் இருப்பதாக தெரிகிறது. ஒருவேளை அவர்களின் உள்நோக்கம் நிறைவேறினால் தீர்மானத்தை வாபஸ் பெற வாய்ப்புள்ளது. இதனால் எங்களின் ஆதரவு இல்லை, வேடிக்கை பார்ப்போம் என்றார். காங்கிரஸ் ஆதரவு என்பது அவர்கள் முடிவோ. திமுகவை கலந்து காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் அறிவிக்கவில்லை. காங்கிரஸ் தீர்மானத்தை கொண்டு வந்தால் தலைமையிடம் கலந்து பேசி முடிவு செய்யப்படும் என கூறினார். தந்தை பெரியார் நினைவு நாளையொட்டி அவரது சிலைக்கு புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் அரசியல் கட்சி தலைவர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தந்தை பெரியார் நினைவு தினம் புதுச்சேரி அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் அனுசரிக்கப்பட்டது. இதனையடுத்து திருவள்ளுவர் சாலை, காமராஜர் சாலை சந்திப்பில் உள்ள அவரது சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர் லட்சுமி நாராயணன், துணை சபாநாயகர் ராஜவேலு ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மேலும் திமுக சார்பில் எதிர்க்கட்சித் தலைவரும் மாநில அமைப்பாளருமான சிவா தலைமையில் பெரியார் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. நிகழ்ச்சியில் அவைத் தலைவர் SP சிவகுமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் சம்பத், செந்தில்குமார், அனிபால் கென்னடி மற்றும் திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து தந்தை பெரியாரின் 51ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு திராவிடர் கழகம் சார்பில் இன்று பிள்ளைத்தோட்டத்தில் அமைந்துள்ள தந்தை பெரியார் சிலைக்கு மாவட்ட தலைவர் அன்பரசன் தலைமையில் மாலை அணிவித்து வீரவணக்க உறுதிமொழி ஏற்கப்பட்டது.
அதனைத் தொடர்ந்து ராசா நகர் பெரியார் படிப்பகத்தில் அமைந்துள்ள பெரியார் சிலைக்கு மாலை அணிவிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட துணைத் தலைவர் குப்புசாமி, செயலாளர் அறிவழகன், விடுதலை வாசகர் வட்ட தலைவர் தமிழ்செல்வன், செயலாளர் சிவராசன், இளைஞரணி தலைவர் ராசா, பகுத்தறிவாளர் கழக தலைவர் நடராசன், பொதுக்குழு உறுப்பினர் பழனி, தொழிலாளர் அணி செயலாளர் குமார் உட்பட திராவிடர் கழக நகராட்சி கொம்யூன் பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். இதேபோல் தந்தை பெரியாரின் நினைவு தினத்தையொட்டி மதிமுக சார்பில் அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. மாநில அமைப்பாளர் ஹேமா பாண்டுரங்கன் தலைமையில் நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து தந்தை பெரியாரின் நினைவு தினத்தையொட்டி பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. மாநில அமைப்பாளர் கடபதி தலைமையில் நிர்வாகிகள் பெரியார் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதேபோல் அதிமுக உரிமை மீட்பு குழுவின் மாநில செயலாளர் ஓம் சக்தி சேகர் தலைமையில் தந்தை பெரியாரின் நினைவு தினத்தையொட்டி அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து தந்தை பெரியாரின் நினைவு தினத்தையொட்டி புதிய நீதி கட்சியினர் அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதில் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். BSNL மொபைல் சேவைக்கான கட்டணங்களை உயர்த்தும் எண்ணம் தற்போது இல்லை எனவும், தடையில்லா சேவை கிடைக்க புதுச்சேரியில் மேலும் 100 டவர்கள் அமைக்க திட்டமிட்டுள்ளதாகவும் BSNL தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குநர் ராபர்ட் ரவி ஜெராட் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி வம்புப்பட்டு கிராமத்தில் BSNL நிறுவனம் சார்பில் செல்போன் வாடிக்கையாளர்கள் மற்றும் பயனாளிகள் பயனடையும் வகையில் பல்வேறு சேவைகள் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. BSNL தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குநர் ராபர்ட் ரவி ஜெராட் கலந்து கொண்டு இன்டர்நெட் இலவச தொலைக்காட்சி, தேசிய வைஃபை ரோமிங் மற்றும் வைஃபர் இன்டர்நெட் தொலைக்காட்சி சேவைகளை அறிமுகம் செய்து வைத்தார். பின்னர் BSNL தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குநர் ராபர்ட் ரவி ஜெராட் தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய பொழுது, புதுச்சேரியில் தற்போது தொடங்கப்பட்டுள்ள இந்த திட்டத்தின் மூலம் BSNL டிவி மூலம் 400க்கும் மேற்பட்ட நேரடி தொலைக்காட்சி சேனல்கள் செல்போன் வாடிக்கையாளர்களுக்கு இலவசமாக வழங்கப்படுகிறது. OTT பிளேவுடன் இந்த சேவை ஒரு பைலட் திட்டமாக அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த திட்டத்தின் மூலம் டிவியுடன் திரைப்படங்கள், வலைத்தொடர்புகள், பல மொழிகளில் ஆவணப்படங்கள் போன்றவற்றை இலவசமாக பார்க்க முடியும். வீட்டில் உள்ள இணையதளத்தை எந்த BSNL வைஃபை மூலமாகவும் ஹாட்ஸ்பாட் மூலமாகவும் பயன்படுத்தலாம். புதுவையில் தற்போது மண்ணாடிப்பட்டு, வம்புப்பட்டு, சோரப்பட்டு உள்ளிட்ட 5 கிராமங்களில் வைஃபை வசதி செய்யப்பட்டுள்ளது. புதுவையில் தற்போது 130 BSNL டவர்கள் உள்ளன. சேவையை மேம்படுத்த இன்னும் 100 டவர்கள் புதிதாக அமைக்கப்பட உள்ளது. தற்போது 4G சேவை அறிமுகப்படுத்தியுள்ளோம். இவை 5G சேவையாக தரம் உயர்த்தும் அளவுக்கு அனைத்து தொழில்நுட்ப வசதிகளும் உள்ளன. மற்ற நெட்வொர்க் விலை உயர்வை தொடர்ந்து புதுவையில் கடந்த 3 மாதங்களில் 20,000 புதிய இணைப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளது. புதுவையில் தற்போது 75,000 இணைப்புகள் உள்ளன. இது மேலும் அதிகரிக்கும். BSNL நெட்வொர்க் தற்பொழுது கட்டணம் உயர்த்தும் எண்ணம் இல்லை என்று குறிப்பிட்டார். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதியில் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் வீடு வீடாக சென்று 5 கிலோ அரிசியை வழங்கினார். கடந்த சில தினங்களுக்கு முன்பு வங்கக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை பெங்கல் புயல் புதுச்சேரியை ஆட்கொண்டதை அடுத்து புதுச்சேரியில் பல இடங்களில் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்து சாலைகள் மற்றும் வீடுகளுக்குள் வெள்ளநீர் புகுந்தது. இதனால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவும் வகையில் VPR அறக்கட்டளை சார்பில் ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் தொடர்ச்சியாக நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் வன்னியர் வீதி, சின்னையாபுரம் அரசு குடியிருப்பு குவார்டர்ஸ் உள்ளிட்ட பகுதிகளில் சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் வீடு வீடாக சென்று ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 5 கிலோ அரிசியை நிவாரணமாக வழங்கினார். இந்நிகழ்ச்சிக்கு ராஜ்பவன் தொகுதி பாஜக தலைவர் நாகராஜன் முன்னிலை வகித்தார் மற்றும் பாஜக நகர மாவட்ட துணைத் தலைவர் ஆனந்த் பாஸ்கர் மற்றும் ராஜ்பவன் தொகுதி பாஜக நிர்வாகிகளான செல்வி லட்சுமி, வீரம்மாள், ஜோதி, அருண்குமார், ரவி, பாக்கியா, சாந்தி, உமா மகேஸ்வரி மற்றும் ராஜ்பவன் தொகுதியைச் சேர்ந்த பாஜக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து கனமழை மற்றும் புயலால் பாதிக்கப்பட்ட வீடுகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. நேரு வீதி சிவவழி உல்லாஸ் ஜுவல்லரி சார்பில் மார்கழி மாதத்தை முன்னிட்டு மாபெரும் கோலப் போட்டி நடைபெற்றது. பாண்டிச்சேரி நேரு வீதியில் அமைந்துள்ள சிவவழி உல்லாஸ் ஜுவல்லரி மார்கழி மாதத்தை முன்னிட்டு பெண்கள் பயன்பெறும் வகையில் கோலம் போட்டியை நடத்த திட்டமிட்டு நேற்று இரவு முதலியார்பேட்டை விடுதலை நகரில் பெண்களுக்கான கோலப் போட்டியை ஏற்பாடு செய்திருந்தது. இதில் ஏராளமான பெண்கள், தாய்மார்கள் கலந்து கொண்டு தங்களுக்கு தெரிந்த ரங்கோலி, புள்ளி கோலங்கள் போன்ற வண்ண வண்ண கோலங்களை பலவிதமான டிசைன்களில் வரைந்து அசத்தினர். புதுச்சேரி செண்பா ஹோட்டலில் NB சலூன் நிறுவனத்தின் சார்பில் சிகை அலங்கார ஃபேஷன் ஷோ மற்றும் 2025ஆம் ஆண்டிற்கான நாட்காட்டி வெளியீட்டு விழா நடைபெற்றது. புதுச்சேரி NB சலூன் நிறுவனத்தின் சார்பில் மிக பிரம்மாண்டமான சிகை அலங்கார ஃபேஷன் ஷோ மற்றும் பிரம்மாண்டமான 2025ஆம் ஆண்டின் நாட்காட்டி வெளியீட்டு விழா ஒரே மேடையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினர் சந்திர பிரியங்கா,
புதுச்சேரி முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் தலைமையகம் அனிதா ராய், தினமலர் நாளிதழ் பதிப்பாசிரியர் வெங்கட்ராமன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இவர்களுக்கு NV சலூனி நிறுவனத்தின் தலைவர் ராதிகா பிரேம்குமார் சிறப்பு விருந்தினர்களை வரவேற்று கௌரவித்தார். இந்நிகழ்ச்சியில் முகூர்த்தம், மணப்பெண் தோற்றங்களான ஐயங்கார், கிறிஸ்தவம், முஸ்லிம், கேரளம், பெங்காலி, ராஜஸ்தானி, மேற்கத்திய மற்றும் பிரபல சிகை அலங்காரம் மற்றும் பிரபல சிகை அலங்கார தோற்றம் போன்ற அனைத்து விதமான மணப்பெண் தோற்றம் உள்ளிட்ட 12 சிகை அலங்கார தோற்றங்களில் மாடல் அழகிகள் பங்கு பெற்ற ஃபேஷன் ஷோ நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து 12 வகையான மணப்பெண் அலங்கார தோற்றங்களில் வடிவமைத்த சிறப்பு வாய்ந்த நாட்காட்டியை சிறப்பு அழைப்பாளர்கள், நிறுவன தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குனர் உள்ளிட்டவர்கள் வெளியிட்டனர். இதில் NV சலூனின் நிறுவன தலைவர் ராதிகா பிரேம்குமார் பேசுகையில், இந்தியாவில் சிறப்புமிக்க பெண்களின் அழகை வெளிப்படுத்தும் வகையில் பலவிதமான மணப்பெண் அலங்கார ஃபேஷன் ஷோ நடைபெற்றது எனவும், மேலும் 12 வகையான சிகை அலங்காரத்துடன் அழகிய பெண்கள் அடங்கிய புகைப்படத்துடன் கூடிய நாட்காட்டி வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்த சிறப்பு அழைப்பாளர்களுக்கு நன்றி தெரிவித்தார். மேலும் புதுச்சேரியில் இதுபோன்ற நிகழ்ச்சி ஆண்டுதோறும் நமது நிறுவனத்தின் சார்பில் நடைபெறும் என்றும், புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வாழும் அனைத்து மாநிலத்தைச் சேர்ந்த மக்கள் அவர்களின் மாநிலத்திற்கு ஏற்ப அலங்காரம் மற்றும் சிகை அலங்காரங்களை சிறந்த முறையில் எங்களது நிறுவனத்தின் மூலம் இதுபோன்ற அழகிய தோற்றங்களில் திருமண பெண்களுக்கு அமைத்து தரப்படும் என்றும், இந்நிகழ்ச்சிக்கு ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் நண்பர்களுக்கும் நிறுவனத்தின் சார்பில் தனது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் தெரிவித்தார். இதில் NV சலூனின் நிர்வாக இயக்குனர் பிரேம்குமார் நிகழ்ச்சிக்கான அனைத்து விதமான ஏற்பாடுகளையும் செய்திருந்தார். மேலும் இதுநாள் வரை NV சலூனாக செயல்பட்டு வந்த நிறுவனம் இனி புதுச்சேரியில் 2025ஆம் ஆண்டு முதல் சென்னையைச் சேர்ந்த ABCD நிறுவனத்தின் பேராசிரியர் டாக்டர் பிரபுதாசுடன் இணைந்து வெல்னஸ் ஸ்டுடியோவாக செயல்படும் என்று நிறுவனத்தின் மூலம் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொண்டார். அம்பேத்கரை இழிவுபடுத்திய மத்திய அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து புதுச்சேரியில் காங்கிரஸ் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நாடாளுமன்றத்தில் அம்பேத்கரை இழிவுபடுத்தி பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பதவி விலக வேண்டும், அவர் நாட்டு மக்களிடம் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என வலியுறுத்தி புதுச்சேரியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அண்ணா சிலை அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு காங்கிரஸ் SC/ST பிரிவு தலைவர் ஜெயபால் தலைமை தாங்கினார். கட்சியின் மாநில தலைவர் வைத்திலிங்கம் MP, முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, முன்னாள் அமைச்சர்கள் கந்தசாமி, ஷாஜகான் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், காங்கிரஸ் முக்கிய பிரமுகர் கலைமாமணி, டாக்டர் நமச்சிவாயம் உள்ளிட்ட பல்வேறு பிரிவைச் சேர்ந்த தலைவர்கள், நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு அமித்ஷாவுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். கிறிஸ்துமஸ் விழாவை முன்னிட்டு ரெட்டியார்பாளையத்தில் உள்ள கருணை இல்லத்தில் சமூக சேவகர் வழக்கறிஞர் சசிபாலன் தலைமையில் கிறிஸ்துமஸ் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. கிறிஸ்துமஸ் பண்டிகை விழாவை முன்னிட்டு உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட ரெட்டியார்பாளையம் செல்லம்பாப்பு நகரில் உள்ள கருணை இல்லத்தில் சமூக சேவகர் வழக்கறிஞர் சசிபாலன் தலைமையில் கிறிஸ்துமஸ் விழா நேற்று மாலை வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. மேலும் சசிபாலன் தலைமையில் குழந்தை இயேசு குடில் அமைக்கப்பட்டு கேக் வெட்டி குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அங்குள்ள குழந்தைகளை மகிழ்விக்கும் விதத்தில் கிறிஸ்துமஸ் தாத்தா வேடமடைந்து குழந்தைகளை மகிழ்விக்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இல்லத்தில் உள்ள குழந்தைகள் அனைவரும் கிறிஸ்துமஸ் பாடல் பாடி நடனமாடி மகிழ்ந்தனர். அதனைத் தொடர்ந்து கருணை இல்லத்தில் உள்ள குழந்தைகள் மற்றும் ஊழியர்கள் அனைவருக்கும் வழக்கறிஞர் சசிபாலன் கிறிஸ்துமஸ் வாழ்த்து தெரிவித்து கேக் வழங்கினார். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சசிபாலன் பாசறை நிர்வாகிகள் மிக சிறப்பாக செய்திருந்தனர். தமிழக முன்னாள் முதல்வர் MGR நினைவு நாளையொட்டி அவரது சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தமிழக முன்னாள் முதலமைச்சர் MGR நினைவு தினம் புதுச்சேரி அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் அனுசரிக்கப்பட்டது. இதனையடுத்து புதிய பேருந்து நிலையம் எதிரே உள்ள அவரது சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர் லட்சுமி நாராயணன், துணை சபாநாயகர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர் நேரு ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து அதிமுக சார்பில் மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் அதிமுகவினர் 50க்கும் மேற்பட்டோர் ஊர்வலமாக வந்து அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மேலும் புரட்சித் தலைவர் MGRின் நினைவு தினத்தை முன்னிட்டு அதிமுக மாநில செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான வையாபுரி மணிகண்டன் புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள MGR சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அப்போது அதிமுக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். தொடர்ந்து புதுச்சேரி மாநகர MGR பேரவை சார்பில் புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள MGR சிலைக்கு தலைவர் சுப்பிரமணியன் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தியும் ஏழைகளுக்கு அன்னதானம் வழங்கியும் MGR படம் பொறித்த 2025ஆம் ஆண்டு தினசரி கேலண்டர் விநியோகம் செய்யப்பட்டது. நிகழ்ச்சியில் பேரவை செயலாளர் ரத்னகுமார், பொருளாளர் ரங்கநாதன், இணை செயலாளர் சாம்ராஜ், துணைத் தலைவர் ஜெயராம் ஆகியோரும் மற்றும் பரமேஸ்வரி, தரணி தேவி, தமிழரசி, மாசிலாமணி, பாஸ்கர், சோமசுந்தரம், கண்ணையன், தாசில்தார் பிரபாகரன், பூக்கடை ராஜா, மகளிர் அணி, காமாட்சி மற்றும் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து சின்ன சுப்ராய பிள்ளை வீதியில் உள்ள MGR பேரவை அலுவலகத்திலும் நிர்வாகிகளுக்கு கேலண்டர் வழங்கப்பட்டது.
தொடர்ந்து புதுவை மக்கள் திலகம் எம்ஜிஆர் பேரவை சார்பில் எம்ஜிஆரின் 37வது நினைவு தினத்தையொட்டி புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. நிகழ்ச்சியில் பாண்டி பாஸ்கர், குமார், முத்து, தயாளன், ஆனந்த கிருஷ்ணன், பாஸ்கர், முனுசாமி, பாலாஜி, ராஜேந்திரன், குப்புசாமி, சேகர், கோபி, முத்துகிருஷ்ணன், ராஜேந்திரன், கங்காதரன், சிவாஜி, ராஜி, ஆக்குமுட்டான், தியாகராஜன், தீர்த்தமொழி, மனோகர், ரங்கநாதன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரியில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின வன்கொடுமை தடுப்பு சட்டம் 1989 அமலாக்கத்தை மறு ஆய்வு செய்வதற்கான மாநில அளவிலான உயர்மட்ட கண்காணிப்பு குழு கூட்டம் முதல்வர் ரங்கசாமி தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரியில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின வன்கொடுமை தடுப்பு சட்டம் 1989 அமலாக்கத்தை மறு ஆய்வு செய்வதற்கான மாநில அளவிலான உயர்மட்ட கண்காணிப்பு குழு கூட்டம் இன்று புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் புதுச்சேரி சட்டசபை அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார், துணை சட்டப்பேரவைத் தலைவர் ராஜவேலு, நெடுங்காடு கோட்டுச்சேரி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சந்திரபிரியங்கா, தேசிய பட்டியலின ஆணைய இயக்குநர் ரவிவர்மன், ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் துறையின் செயலர் முத்தம்மா, முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் சட்டம் ஒழுங்கு கலைவாணன் மற்றும் ஆதிதிராவிட பழங்குடியினர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் மற்றும் துறை கண்காணிப்பாளர்கள், நல ஆய்வாளர்கள் மற்றும் அலுவலக பணியாளர்கள் கலந்து கொண்டனர். புதுவை கலை பண்பாட்டுத்துறை சார்பில் பாரதியார் இல்லத்தில் கவியரங்கம், உரையரங்கம், வெள்ளுப்பாட்டு நடத்தப்பட்டது. புதுச்சேரி கலை பண்பாட்டுத்துறை சார்பில் பாரதியார் பிறந்த நாளை முன்னிட்டு புதுவை பாரதியார் இல்லத்தில் கவியரங்கம், உரையரங்கம், வெள்ளுப்பாட்டு நடத்தப்பட்டது. கலைமாமணி சரோஜபாபு தலைமையில் நடைபெற்ற கவியரங்கத்தில் வேலுநாச்சியார் இயக்கத்தின் நிறுவன தலைவர், ஓய்வு பெற்ற சுங்கத்துறை ஆய்வாளர் NS கலைவரதன், கலைவாணி கணேசன், கவிஞர் வெற்றிவேலன், கதிரேசன், பத்மநாபன், இளங்குயில் பச்சையம்மாள், மனோஜ்குமார், குமரவேல், காஞ்சனா, கலைவாணி சதீஷ், சத்ன விநாயகம், கயல்விழி மற்றும் பலர் கலந்து கொண்டனர். புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 37வது நினைவு தினத்தையொட்டி அவரது உருவப்படத்திற்கு சட்டமன்ற உறுப்பினர் நேரு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்கம் சார்பாக பாரத ரத்னா புரட்சித் தலைவர் MG ராமச்சந்திரனின் 37வது நினைவு தினத்தை முன்னிட்டு மனிதநேய மக்கள் சேவை இயக்க ஐயனார் நகர் தலைமை அலுவலகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டுள்ள அவரது திருவுருவப்படத்திற்கு மனிதநேய மக்கள் சேவை இயக்கத்தின் நிறுவன தலைவரும் முல்லையன்பட்டி தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான நேரு என்கின்ற குப்புசாமி மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து மறைமலை அடிகள் சாலையில் அமைந்துள்ள MG ராமச்சந்திரன் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. தொடர்ந்து பெரியார் நகரில் உள்ள எம்ஜிஆரின் உருவப்படத்திற்கும் சட்டமன்ற உறுப்பினர் நேரு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இந்த அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்கத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள், மகளிர்கள், இளைஞர்கள் பலர் உடனிருந்தனர். புதுச்சேரியில் பேருந்து கட்டணம் உயர்வு இன்று முதல் அமலுக்கு வந்தது. புதுச்சேரியில் அரசு பேருந்துகளில் உயர்த்தப்பட்ட கட்டணம் இன்று அமலுக்கு வந்தது. புதுச்சேரியில் 6 ஆண்டுகளுக்கு பின் அரசு பேருந்து கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. குறைந்தபட்சம் 2 ரூபாயும் அதிகபட்சமாக 8 ரூபாயும் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. நகர பேருந்துகளுக்கான குறைந்தபட்ச கட்டணம் ரூபாய் 5 ரூபாய் 7 உயர்த்தப்பட்டுள்ளது. SBI கார்ட்ஸ் மற்றும் ரவுண்ட் டேபிள் இந்தியா சார்பில் செங்கல் புயலால் பாதிக்கப்பட்ட 4500 குடும்பங்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சி பாகூரில் நடைபெற்றது. SBI கார்ட்ஸ் மற்றும் ரவுண்ட் டேபிள் இந்தியா இணைந்து நடத்திய செங்கல் புயல் நிவாரணம் வழங்கும் நிகழ்வு பாகூரில் இன்று நடைபெற்றது. இந்நிகழ்வில் SBI கார்ட்ஸ் CSR குழுவிலிருந்து புனித போத்தரா மற்றும் உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார், ரவுண்ட் டேபிள் இந்தியா தேசிய திட்டங்கள் குழுவிலிருந்து சந்தோஷ் ராஜ் மற்றும் பர்வீஸ் ஜெயின், ஏரியா 2 செயலாளர் திலீப், புதுவை ரவுண்ட் டேபிள் 70 சேர்மன் சதீஷ், 104 சேர்மன் விக்னேஷ், 167 சேர்மன் பாலாஜி மற்றும் 3 டேபிள் உறுப்பினர்கள் பங்கேற்றனர். விழாவில் SBI கார்ட்ஸ் நிதி மூலமாக 4500 குடும்பங்களுக்கு 60 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் வழங்கப்பட்டன. தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் புதுச்சேரி மாவட்டத்தின் பொதுக்குழு கூட்டத்தில் பொறுப்புகளும் அதன் சிறப்புகளும் என்ற தலைப்பில் சிறப்புரை நடைபெற்றது. தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் புதுச்சேரி மாவட்டத்தின் புதிய நிர்வாகம் தேர்வு செய்யப்பட்டு 2 ஆண்டு நிறைவடைந்ததையொட்டி புதுச்சேரி டைனமிக் ஹாலில் ஆண்டு பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. மாநில பொதுச் செயலாளர் முஜிபுர் ரஹ்மான் தலைமையில் நடைபெற்ற இப்பொதுக்குழுவில் துவக்கமாக மாவட்ட தலைவர் ஹபீப் ரஹ்மான் துவக்க உரை நிகழ்த்தியதை தொடர்ந்து TNTJ பேச்சாளர் ஹசன் இறையச்சம் என்ற தலைப்பில் உரை நிகழ்த்தினார். மாவட்ட செயலாளர் இர்ஷாத் அகமது கடந்த ஓராண்டிற்கான ஆண்டறிக்கையை சமர்ப்பித்தார். மாவட்ட பொருளாளர் சாகுல் ஹமீத் கடந்த ஓராண்டிற்கான வரவு செலவு அறிக்கையை சமர்ப்பித்தார். தொடர்ந்து புதுச்சேரி மாவட்டத்தில் நிர்வாக பொறுப்பு மாற்றி அமைக்கப்பட்டது. இதில் மாவட்ட செயலாளராக சாகுல் ஹமீத், மாவட்ட பொருளாளராக அபுபக்கர் சித்திக், மாவட்ட துணை செயலாளராக இர்ஷாத் அகமது ஆகியோருக்கு பொறுப்பு மாற்றம் செய்யப்பட்டது. தொடர்ந்து
3 பிரிவுகளில் தாவா பணியில் முதல் 3 இடங்களை பிடித்த கிளைகளுக்கு சீல்டுகள் வழங்கப்பட்டது. கடந்த ஒரு வருடத்தில் பல்வேறு சூழ்நிலைகளில் இரத்த தான முகாம்கள் நடத்திய கிளைகளுக்கு சீல்டுகள் வழங்கப்பட்டது. கடந்த ஒரு வருடத்தில் பல்வேறு பிரிவுகளின் கீழ் சிறப்பாக செயல்பட்ட 8 கிளைகளுக்கு சிறப்பு பரிசு சீல்டுகள் வழங்கப்பட்டது. டிஎன்டிஜே மாநில செயலாளர் யூசுப் வரும் காலங்களில் அதிகமான தாவா பணிகளை செய்வதற்கு தேவையான ஆலோசனைகளையும் வழிகாட்டுதல்களையும் வழங்கினார். டிஎன்டிஜே மாநில பொதுச் செயலாளர் முஜிபுர் ரஹ்மான் பொறுப்புகளும் அதன் சிறப்புகளும் என்ற தலைப்பில் சிறப்புரை நிகழ்த்தினார். இறுதியாக மாவட்ட பொருளாளர் அபுபக்கர் சித்திக் நன்றி உரையுடன் நிகழ்த்திய பின் புதிய உத்வேகத்துடன் வரும் காலங்களில் அழைப்பு பணியில் வீரியமாக செயல்பட வேண்டும் என்ற நற்சிந்தனையோடு கிளை நிர்வாகிகள், மாவட்ட பேச்சாளர்கள் உள்ளிட்ட அனைவரும் கலந்து கொண்ட இப்பொதுக்குழு கூட்டம் நிறைவு பெற்றது. புதுச்சேரியின் வேத பாரம்பரியம் குறித்து ஸ்ரீ அரவிந்தோ சொசைட்டி நடத்திய சர்வதேச மாநாடு நடைபெற்றது. வேதபுரியின் பாரம்பரியம், ரிஷி அகஸ்தியர், ஸ்ரீ அரவிந்தர் மற்றும் புதுச்சேரியின் வேத பாரம்பரியம் குறித்து ஸ்ரீ அரவிந்தோ சொசைட்டி நடத்திய சர்வதேச மாநாடு 8வது சித்தர் தினத்தை கொண்டாடும் வகையில் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் ஆரோ பாரதி மற்றும் ஸ்ரீ அரவிந்தோ சொசைட்டி இணைந்து ரிஷி அகஸ்தியர், ஸ்ரீ அரவிந்தர் மற்றும் புதுச்சேரியின் வேத பாரம்பரியம் என்ற சர்வதேச மாநாட்டை நடத்தியது. இந்த ஆண்டு சித்த தினத்தின் ஆய்வு பொருள் பொது சுகாதாரத்திற்கான சித்த முறையில் இதுவே இந்திய அரசின் ஆயுஷ் அமைச்சகத்தால் நிறைவு கூறப்பட்டு வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த தலைப்பே இம்மாநாட்டின் முக்கிய கருத்தாக அமைந்தது. நிகழ்ச்சியில் பேசிய புதுச்சேரி ஸ்ரீ அரவிந்தோ சொசைட்டியின் தலைவர் ஸ்ரீ பிரதீப் நரன் ஸ்ரீ அரவிந்தர் மற்றும் மகரிஷி அகஸ்தியருக்கு இடையேயான தொடர்பை குறிப்பிட்டார். மேலும் ஸ்ரீ அரவிந்தர் அகஸ்தியரின் பல சூக்ஷமங்களின் விளக்கங்களை வழங்கியிருப்பதாகவும் கூறினார். இந்நிகழ்ச்சியில் ஸ்ரீ அரவிந்தோ சொசைட்டியின் ஆரோ பாரதி உறுப்பினர் செயலாளர் டாக்டர் கிஷோர் குமார் திரிபாதி இந்த மாநாட்டின் முதன்மை நோக்கம் வேதபுரி, அதன் ஆசிரமம், ரிஷி அகஸ்தியர் மற்றும் ஸ்ரீ அரவிந்தருடன் தொடர்புடைய முக்கிய அம்சங்களை ஆராய்வது என குறிப்பிட்டார். மேலும் இம்மாநாட்டின் நோக்கம் அறிவு மற்றும் பொது சுகாதாரத்திற்கான சித்த முறையின் மரபை முன்னிறுத்துவதே எனவும் அவர் கூறினார். வேதபுரி, ரிஷி அகஸ்தியர், ஸ்ரீ அரவிந்தர் மற்றும் புதுச்சேரியின் வேத பாரம்பரியம் என்னும் திட்டத்தின் குறும்பட அறிக்கையை உறுப்பினர் செயலாளர் மற்றும் ஸ்ரீ அரவிந்தோ சொசைட்டியின் ஆரோ பாரதி இணை இயக்குனர் சாரு திரிபாதி வழங்கினார். இந்த அறிக்கையில் வேதபுரியின் பாரம்பரியம் மற்றும் அதன் முக்கியத்துவம் பற்றி அவர் பேசினார். வேதபுரி ஒரு வேத கல்வி மையமாக விளங்கியது. பழமையான வேதபுரீஸ்வரர் கோவிலின் முக்கியத்துவம், ரிஷி அகஸ்தியரின் ஆசிரமம் இருந்த இடம் இன்று ஸ்ரீ அரவிந்தர் மற்றும் ஸ்ரீ அன்னையின் ஆசிரமத்தின் மைய கட்டிடமாக உள்ளது போன்ற தகவல்களையும் தொல்பொருள், புராண மற்றும் சமூக கலை சான்றுகளை சுட்டிக்காட்டி அவர் பகிர்ந்து கொண்டார். டாக்டர் அஜித் சாம்ப்னிஸ் ரிஷி அகஸ்தியரின் தென் இந்தியாவிற்கான முக்கிய பங்களிப்புகளை ரிக்வேத ஹிம்னுகள் எழுதியதையும் தமிழ் இலக்கணத்தில் அவரது தாக்கத்தையும் மேலும் ஸ்ரீ அரவிந்தரின் மாற்று தத்துவத்தையும் மையமாக கொண்டு பிரசங்கம் வழங்கினார். இந்நிகழ்வில் தமிழ்நாட்டு ஆரோவில் பவுண்டேஷன் துணை செயலாளர் IPS அதிகாரி ஸ்வர்ணாம்பிகா ரிஷி அகஸ்தியரை சித்த வைத்தியத்தின் தந்தையாக குறிப்பிட்டு ஒரு உயிர் சித்தராக அறியப்பட்ட ஸ்ரீ அரவிந்தர் அகஸ்தியரையும் அவரது தெய்வீக திறன்களை பற்றி குறிப்பிட்டதாகவும் கூறினார். பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பொறுப்பு பேராசிரியர் தரணிக்கரசு, ஸ்ரீ அரவிந்தோ ஆசிரமத்தைச் சேர்ந்த சாதக் ஸ்ரீ அலோக் பாண்டே, குஜராத் ஆரோ பல்கலைக்கழகத்தின் நிறுவனர் ஸ்ரீ ராமா, இந்திய அரசின் ஆயுஷ் அமைச்சகத்தின் சித்த ஆராய்ச்சிக்கான மத்திய கவுன்சிலின் அமைப்பு தலைவர் மற்றும் இயக்குனர் ஜெனரல் பேராசிரியர் டாக்டர் முத்துக்குமார் மற்றும் குஜராத் சிந்து பல்கலைக்கழகத்தின் தலைவர் ஸ்ரீ நாகேஷ் பண்டாரி ஆகியோர் வேத பாரம்பரியம், ரிஷி அகஸ்தியர், ஸ்ரீ அரவிந்தர் மற்றும் சித்தா நலவாழ்வு பற்றிய தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர். விழாவில் புதுச்சேரி அரசின் கலை மற்றும் பண்பாட்டுத்துறை இயக்குனர் கலிய பெருமாள், புதுச்சேரி வேத வித்யா கேந்திராவின் புரவலர் ஸ்ரீ பியூஷ் ஆர்யா ஆகியோர் கலந்து கொண்டு இந்த மாநாட்டை சிறப்பித்தனர். ஆன்மீக தலைவர்கள், அறிஞர்கள், இந்தியா மற்றும் வெளிநாடுகளில் இருந்து பல்வேறு நிறுவனங்களைச் சேர்ந்த பலர் கலந்து கொண்டனர். பேராசிரியர் வேத்பியாஸ் திரிவேதி, டாக்டர் சுந்தர் முருகன், பேராசிரியர் கிருஷ்ணமோகன் கோத்ரா, பேராசிரியை சார்லட் ஸ்மித் பலர் ரிஷி அகஸ்தியர், ஸ்ரீ அரவிந்தர், புதுச்சேரியின் வேத பாரம்பரியம் பற்றிய தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர். அதனோடு கல்வி மேம்பாட்டு, நிறுவன ஒத்துழைப்பு, ஆராய்ச்சி மற்றும் சமூக ஈடுபாடு முயற்சிகள், புதுச்சேரியின் வேத மற்றும் சித்த மரபுகளை புத்துயிர் பெற வேண்டியதன் அவசியம் குறித்த தகவல்களும் இம்மாநாட்டில் இடம்பெற்றது. விழிகள் கல்வி மற்றும் பசுமை அறக்கட்டளை நியூ எவர்கிரீன் ஆங்கில உயர்நிலைப் பள்ளி இணைந்து பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு கண் பரிசோதனை மற்றும் பொது மருத்துவ முகாமை நடத்தி அசத்தியுள்ளனர். விழிகள் கல்வி மற்றும் பசுமை அறக்கட்டளை மற்றும் நியூ எவர்கிரீன் ஆங்கில உயர்நிலைப் பள்ளி, ஜோதி கண் பரிசோதனை நிலையம், பரமாத்மன் வர்ம குருகுலம் மற்றும் மணக்குள விநாயகர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி NSS தன்னார்வலர்கள் இணைந்து நடத்திய கண் பரிசோதனை, பொது மருத்துவ முகாம் மற்றும் சுகாதார ஆரோக்கியத்தின் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நியூ எவர்கிரீன் பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு நடத்தப்பட்டது. இம்முகாமில் பள்ளியின் தாளாளர் ஹபீப் ரஹ்மான் தொடங்கி வைத்து பள்ளி மாணவர்களுக்கு ஆரோக்கியம் மற்றும் உணவு பழக்க வழக்கம் குறித்து விளக்கி பேசினார். இந்த முகாமிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் விழிகள் அறக்கட்டளை நிறுவனர் பிரேம்குமார்,
செயலாளர் கீர்த்தனா மற்றும் நியூ எவர்கிரீன் ஆங்கில உயர்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியர் சாதிக் அலி, பொறுப்பாசிரியை வினோதினி மற்றும் சக ஆசிரியர்கள் அனைவரும் இணைந்து செய்திருந்தனர். புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை காண பாண்டி ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் பாண்டி ஹெட்லைன்ஸ்.